குடும்பம் குடும்பமாக மறக்க முடியுமா? இன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? தரங்கம்பாடியில் சுனாமியால் உயிரிழந்தோரின் 19ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. தரங்கம்பாடி கடற்கரையில் குடும்பத்தினர் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து பேரணியாக சென்று நினைவு ஸ்தூபிக்கும் நினைவிடத்திற்கும் சென்று மலர் வளையம் வைத்து நினைவஞ்சலி. தமிழகத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி பேரலை தாக்கியது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பலியாகினர். தரங்கம்பாடியில் மட்டும் 315 பேர் உயிரிழந்தனர். சுனாமியால் உயிரிழந்த அனைவருக்கும் அவர்களது குடும்பத்தினரும் கிராம மக்களும் ஆண்டுதோறும் நினைவஞ்சலி செலுத்தி வழிபடுவது வழக்கம். இந்த நிலையில் 19ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று தரங்கம்பாடியில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினர் தரங்கம்பாடி மீன்பிடி துறைமுகத்தில் யாகம் வளர்த்து தர்ப்பணம் கொடுத்து கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தி வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து 700க்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலமாக தரங்கம்பாடி கடைவீதியில் உள்ள நினைவு ஸ்தூபிக்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் தரங்கம்பாடி பழைய ரயில் நிலையம் அருகே சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உடலை அடக்கம் செய்த இடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதுபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சந்திரப்பாடி, சின்னங்குடி, குட்டியாண்டியூர், வெள்ளக்கோயில், மாணிக்கம்பங்கு, வானகிரி உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுனாமி நினைவு தினத்தை முன்னிட்டு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. நிகழ்ச்சியில் பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன், பாஜக மாவட்ட தலைவர் அகோரம் உள்ளிட்ட அரசியல் கட்சி பிரமுகர்களும் கலந்து கொண்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஓகேண்ணா ஓகே யார் பசங்க வேணாம்